சித்தம் தெளிந்த மக்களே சித்தர்கள். சித்தர்கள் வந்து தனக்குள்ள சித்தத்தை வெளியில அண்டத்துல இருக்கிறத பிண்டத்துல காணணும் அப்படின்னு சொல்லுவோம். பிண்டத்துல இருக்கிறத அண்டத்துல காணணும்னு சொல்லுவோம். அண்டத்துல பிண்டத்துல ரெண்டுமே இருக்கிறத, அதாவது அண்டத்துல இருக்கிறத பிண்டத்துக்குள்ள தனக்குள்ள, பிண்டம்னா உடல், அண்டம்னா பிரபஞ்சம், உலகம். உலகத்து வெளியில இருக்கிற, உடலுக்கு வெளியில இருக்கிற எல்லாத்தையும் காண்றது வந்து நம்ம இயற்கையா மக்கள் சாதாரணமா பார்ப்போம். ஆனா வெளியில இருக்கிற எல்லா விஷயத்துமே தனக்கு உள்ள பாக்குறதுதான் சித்தர்கள். சித்தம் தெளிந்தவர்கள் சித்தர்கள். சித்தம்னா ஞானம். ஞானத்தை தெளிவடைந்து எல்லா உயிரும் ஒரே உயிரா பார்க்கறது சித்தர்கள். அது அவர்கள் தான் சித்தர்கள்னு சொல்றோம். சித்தர்களால் மட்டும்தான் நம்ம இறைவன்ட்டு விரைவா கூட்டு போக முடியும். சித்தர்கள் வந்து இயற்கையா நம்ம கூட மக்களோட மக்களா வந்து வாழ்ந்து ஆத்ம நிலையை அடைஞ்சு, ஒரு நிலையை அடைஞ்சு ஆத்ம வடிப்பு பெற்று இறைவன் வந்து தனக்குள்ள உணர்ந்து இறைவனை தனக்குள்ள கண்டவர்கள் தான் சித்தர்கள். அப்படி சித்தர்களையும் நம்ம மகான்களையும் வழிபாடு பண்றப்போ விரைவான நம்ம இறைவனோட அனுகிரகம் கிடைக்கப்பெறும். இதுதான் வந்து சூட்சமம். ஐயா, நீங்க வந்து சிவனையும் அம்பாளையும் ஒன்றா வழிபட